சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வீராவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இப்போ சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி இருந்தாலும் சரிதான், நான் வீராவை அனுப்பி வைக்க சொன்னாக்கே சண்முகம் அனுப்பி வைக்க மாட்டான், அதனால ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதே மாதிரிக்கு அவன் நினச்ச மாதிரிக்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி இங்கே சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வீராவை வந்து என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே வீரா வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன மருமகள் இப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், என் பையன் கெட்டின தாலி உன் கழுத்தில் கிடக்கும்போது நீ வந்து இந்த வீட்டு பொண்ணு கிடையாது, என் வீட்டுக்கு மருமக, அதனால என் கூட வந்துரு, உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும், என்ன சண்முகம் நான் சொல்கிறது சரிதானா அப்படிங்கும்போது, அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது டக்குன்னு இப்படி ஒட்டுக்கிட்டா, இவன் சண்டை போடுவான்லாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இவன் என்னன்னா வீராவை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிற மாதிரிக்கெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், உடனே சண்முகம் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா என்ன இருந்தாலும் சரிதான், கல்யாணமான ஒரு பொண்ணு வந்து இங்கே இருக்கிறது சரியில்லை, ஊர்க்காரங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீங்கள் வீராவை அழைச்சிட்டு தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்னது இவன் அப்படியே வந்து டோட்டலாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து சொல்கிறாங்க, இல்லைண்ணா நீ போக சொன்னாலும் சரிதான், நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், சிவபாலன் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், அதனால நீங்கள் இருந்தால் சரிப்பட்டு வருமா, நீ வந்து உங்கள் மாமனார் வர உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு, அதனால நீ அவர் கூட போகிறதாம்மா கரெக்ட் அப்படிங்கவோ, அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் சரிதான், நான் வந்து இவர் கூட போகவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்புறமா எதுக்காக என் பையன் கட்டின தாலி உன் கழுத்தில் கிடக்கணும் அப்படிங்கவும், அது கலட்டி தூக்கி வீச தான் போகிற அப்படிங்கவும், அப்படியா அப்போ கலட்டி தூக்கி வீசிடு நான் எடுத்துகிட்டு போயிருது அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லும் போது, என் கழுத்தில் தாலி கட்டினது உன் மகன் தானே, அவனை வர சொல்லு, அவன் முகத்தில் தான் தூக்கி வீச போகிற அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து அவங்க சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பார்க்கும்போது, என்ன மாமா அதாவது பிளான் போட்டு வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சவுந்தரபாண்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வந்து வீராவை கூப்பிடுவீங்க, நான் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவேன், இதை ஊதி ஊதி பெருசாக பிரச்சனை ஆக்கலான்னு பார்த்தீங்க, ஆனால் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போனதுனால இப்போ ஏமாந்து போயிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், நீங்கள் போயிட்டு உங்கள் பையனை அனுப்பி விடுங்க, நாங்கள் என்ன பேசணுமோ நாங்கள் பேசி முடிவெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே சவுந்தரபாண்டி எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வரவும், அப்போ பாக்கியம் வந்து கேட்குறாங்க, என்ன சண்முகம் வந்து வீராவை அனுப்பிவிட மாட்டேன்னு சொன்னானா என்ன அப்படிங்கும்போது, இல்லை அங்கே நடந்தது வேற அப்படிங்கிறாங்க, சண்முகம் வந்து வீராவை அழைச்சிட்டு போக தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாக்கியாவும் இசைக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, சண்முகம் வந்து வீராவை அழைச்சிட்டு போக சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் வீரா தான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிவபாலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவன் அங்கே வர சொல்லியிருக்கிறாங்க, அது அவன் கழுத்தில் கிடக்கிற தாலியை உன் முகத்திலே தூக்கி வீச போகிறாளாம் அப்படிங்கிறாங்க, அதனால உன் பையனை அழைச்சிட்டு போயிட்டு அந்த தாலியை போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பாக்கியம் வந்து இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது சண்முகம் வந்து இந்த மாதிரிக்கு முடிவு எடுக்கல, வீரா தான் கோவத்தில் இப்படி சொல்லியிருக்கிறா, அப்போ நம்ம சீக்கிரத்திலே அவன் மனசை மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வீராவை சிவபாலனோட சேர்த்து வாழ வச்சிடலாம் இசைக்கு அப்படிங்கும்போது, அப்போ இசைக்கும் சொல்கிறாங்க, ஆமாத்த நான் கூட அண்ணனை நினச்சி தான் பயந்து போய் இருந்தேன், ஆனால் பரவாயில்லையே அண்ணன் வந்து அப்படிலாம் கோவமாக இல்லையே, அதனால வீரா தான் கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறா, வீராட்ட மட்டும் நம்ம பேசி எடுத்து சமாதானப்படுத்திட்டோம்னா அவளுங்க நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி நீ சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க நீங்க யாரும் அங்கே போகாதீங்க, நானும் போக மாட்டேன் அப்படிங்கும்போது, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற, அதுதான் வந்து சண்முகம் சொல்லியிருக்காமலா உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காமலா, அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீராவை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, உடனே சிவபாலன் வந்து நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போனோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து வீராவுக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வரும், அப்போ நம்ம எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட வேண்டியதுதான், அதாவது கௌதமனை பற்றி எல்லா உண்மையும் நம்ம சொல்லிட வேண்டியதுதான், ஆனால் நம்ம சொன்னால் கூட அவன் நம்புவாளே இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு சிவபாலன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிவபாலன் வந்து கௌதமை பற்றின எல்லா உண்மையும் வந்து வீராக்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் சொல்லுவாங்களா, இல்லைன்னா அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. அப்போ பாரதி வந்து முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க, நான் சண்முகத்தை உடனடியாக சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிதான் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி வந்து பாரதியை அழைச்சிக்கிட்டு சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே அவங்க வந்து வணக்கம் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும், அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, சூடாமணியை எனக்கு உள்ளே இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம், அவரை
ரொம்பவே நல்லவளாக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கிட்டையுமே வந்து நான் அப்படி பேசி பழக மாட்டேன், ஆனால் சூடாமணிகிட்ட மட்டும் நான் ரொம்பவே நல்லா பேசி பழகுவேன், அதே மாதிரிக்கு சூடாமணி என்கிட்ட அப்படி தான் பேசி பழகுவோம் அப்படின்னு சொல்லும் போதே திடீர்னு பார்த்தோம்னா கனி வந்து சூடாமணி குரலில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது என்னது இந்த பொண்ணு வந்து சூடாமணி குரலை அப்படியே பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ மற்ற எல்லாருக்குமே தெரியுது, அதாவது அவங்க கனி உடம்புல வந்து சூடாமணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாரதி கிட்ட அவங்க சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அடிக்கடி அதாவது கனியோட உடம்புல தான் வருவாங்க, இப்போ எங்கள் அம்மா தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ இதை கொஞ்சம் கூட நம்ப முடியாத பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கனியை கெட்டிப்பிடிச்சிட்டு சூடாமணி நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம்மா நான் தான் வந்திருக்கிறேன், என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான்மா வந்து எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கனி வந்து சூடாமணி குரலில் பேசவும் இதை கேட்டதுமே பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நானும் எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டு தான் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சூடாமணி வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க, சண்முகம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதாவது என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க